நீங்க ஏன் எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? வாங்க, எங்க போறீங்க? பொண்ணு சொல்லுங்க. அந்த உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. இடி விழுந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை சோண்டு ஊத்த போகுது. ஆனா ஒண்ணு, 14 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைச்சது அந்த எந்திரி நீங்க தான். பரவாயில்ல, நமக்கு அழகு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற மாதிரி. ஏன்னா சேப்பெல்லாம் கட்டினோம்னா நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாது. அதனால் பரவாயில்ல, நீங்கள் தான் இந்த எந்திரிங்கிறீங்க. அடியே எந்திரி, என் வாழ்க்கையாவது இனிமையாவது எந்திரிக்குமா? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏன் இப்படியே உப்பாரி வைக்கிற மாதிரியே பேசுகிறேன்? அந்த கோடி ஒன்று தேடி அது பக்கம் போய் வந்து பார்த்த போது என்ன சொல்ல கண்ணால நீ கொள்ள மின்னாத்து கரையோரம் எனக்கு கரத்தாலே எங்க அப்பா வந்து அண்ணே எல்லாரும் முன்னால் கொடுக்காருங்க. இந்த அதான் பாட போறேன், இங்க வாங்க கொடுக்காருங்க. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார். காவலப்பாருன்னு சொல்லுவார். நம்ம காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். அந்த காதலுக்கு முன்னால நம்மெல்லாம் காக்கின்ற அந்த காவல் தெய்வம் இந்த ஐயனாரை பற்றி ஒரு பாட சொல்லியிருக்காங்க. ஐயா அவர் ரசிகருக்கு விருப்பத்திற்காக ஒரு ஐயனார் பாடலை போடிவிட்டு கலை பண்ணி தூங்குவோம். நம்மளாம் தாத்தாக்கெல்லாம் வீட்டில் இருந்து முடியாமோ மலையெல்லாம் விட்டு, அது மலை இல்லை, மலையோட குஞ்சு. வீட்டில் இருந்து அண்ணன் அக்கா தான் எல்லாரும் வாங்க வந்து முன்னால் உட்காந்தாத்தே உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அது நமக்கு சுத்தப்பட்டு வராது. என் தம்பியெல்லாம் இருக்கா, அந்த தம்பியே இருந்தால் போதும். நீங்கள் 5 பேர் இருங்க. அப்பா நீங்கள் 5 மணி நேரம் போய் அப்புறம் எடுத்து போகடா பேக்கு சொல்லி போயிடுவியா? தளத்திலே ஏகாந்தமாய் ஊசி முனையில் நின்று காமாட்சி எண்ணெயை பணிதவர்க்கு
சர்வ நலங்களும் வந்து சேரும். சூரக்குடிக்கு வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். சூரக்குடிக்கு வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். சூரக்குடிக்கு வாருங்கள். சூரக்குடிக்கு வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். சூரக்குடிக்கு வாருங்கள். தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வதற்கு குழந்தை கொடுத்திடுவாள். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். கொட்டி நீர ஐயனா குழந்தையாக தவழ்ந்திடுவார். கொட்டி நீர ஐயனா குழந்தையாக தவழ்ந்திடுவார். சூரக்குடிக்கு வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். சூரக்குடி வாருங்கள். நன்றி நன்றி இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிக்கார். காவல் முக்கியம் இல்லை, அப்போதான் சொந்தமாக வரி போடணும்ல, அது நம்ம ஒரே மாதிரி போடக்கூடாதுல்ல. இறைவன் கொடுத்த அதெல்லாம். அதனால எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான
விஷயம் சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படி? எனக்கு 14 வருஷமா பொண்ணே கிடைக்கல. ஆ? என்ன விஷயமா? ஊருக்கு ஊரு இப்படி டான்ஸை கட்டி பிடிச்சா எப்படி பொண்ணு கிடைக்கும்? கொடுப்பாங்களா? முகத்தை பார்த்தா கொடுப்பாங்களா? 14 வருஷமா பொண்ணு கிடைக்காம இருந்து ஆ, இந்த வருஷம்தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. நல்ல விஷயமாச்சு. ஆடி மாசம் 38ஆம் தேதி கல்யாணம். ஆடி 38. யோ ஏரியா 30, 31, 32 சொல்லலாம். 38 என்ன கணக்கு அது? அடுத்த மாசத்துல கடன் வாங்க அந்த முடியாது. புத்தி அங்கேயும் போகலையா? கடன் வாங்குற புத்தி மண்டை உள்ள வர போகாது. ம், ஆடி மாசம் 38ஆம் தேதி கல்யாணம். சரி வச்சுக்க அப்படியே. ஆனா எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. எப்படி ஆளு? அந்த பொண்ணை இதுவரை நான் நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை. ஏன்? போன்ல தான் பேசியிருக்கேன். ஓஹோ, அவ எதா இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டா. அப்படியா? ஆனா எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு, ஆ, ஆனா அவ அழகா இருப்பாள், அவள அழகா இருப்பாள். அவங்களுக்கு தெரியும் நம்ம பையனுக்கு இப்படி அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் உலகம். ஓஹோ. ஆனா இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கா ஆ? அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? நான் இன்னைக்கு அவளை பார்க்க போறேன். அதான் குஷியில இருக்கு. அவ பேர் என்ன தெரியுமா? என்னது? அவ பேரு எந்திரி. ஏய், உன் பேர் எந்திரிக்காதயா. அவ பேரு எந்திரி. உன் பேரு? என் பேரு உட்காரு. ஆஹா, அருமையான சல்ல. இன்னொருத்தி வருவா, அது யாரு? அவ பேரு கிளப்பு. நிமிந்திரி இல்ல. இப்ப வருவா அந்த எந்திரி. காலக்கிழப்பா. அவளை பாக். என்னையா சிரிக்கிறிய? பூரா போயிட்டாங்களா? நம்மளும் காசு கொடுத்தா நம்மளும் போகலாமே. அதான் கொடுத்துருவா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவா. ஹாய். இருந்துட்டேன். ஹாய் இருந்தே சொல்லல. நீங்கள் 4 பேரும் போயிடுவாங்களா? நீங்க உங்களை தான் வச்சு ஓட்டுறோம். நீங்க ஏன் எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இங்க வாங்க, எங்க போறீங்க? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. இடி விழுந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை சோண்டு ஊத்த போகுது. ஆனா ஒண்ணு, 14 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைச்சது அந்த எந்திரி நீங்க தான். பரவாயில்ல, நமக்கு அழகு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரிஞ்சிற மாதிரி. ஏன்னா சேப்பெல்லாம் கட்டினோம்னா நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாது. அதனால் பரவாயில்ல, நீங்கள் தான் இந்த எந்திரிங்கிறீங்க. அடியே எந்திரி, என் வாழ்க்கையாவது இனிமையாவது எந்திரிக்குமா? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏன் இப்படியே ஒப்பாரி வைக்கிற மாதிரியே பேசுற? என்னை மன்னிச்சு. ஏன் இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைங்கிற? ஆனால் எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பனும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். பார்த்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. 14 வருஷம் கிடைக்காத மாப்பிள்ளை இந்த வருஷம் கிடைச்சிருக்கேன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல, ஆ, நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில் தள்ளி விட்டுருன்னு பார்க்குறாங்க. அப்படி சொல்லாது. நகை என்ன அவ்வளோ இதாக வைக்குது? ஒரு பவுன் 1500 ரூபா தான் வைக்குது. நீ கவரிங் கடைக்கு போனேன் இல்லை நகை கடைக்கு போனேடா விசாரிப்பேல? ஒரு பவுன் 1,50,000 ரூபா வைக்கிது, 1500 ரூபா வைக்குதா? அடியே எந்திரி. ஆனந்த கிருஷ்ணன் நகை கடை வச்சிருக்கேன், அவங்ககிட்ட கேளு. 1500 ரூபாய்ட்டு ஒரு 10 பவுன் வாங்கிட்டு போவோம். அது தருவார். அடியே, நமக்கு நகை முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். நல்ல வேலை. காசு என்னைக்கு வேணாலும் வேணும். நமக்கு சங்கு எனக்கு ஏன் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை? ஏன் ஸ்டைல? நான் படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோர் அவர் கை தட்டு கொடுங்க. உண்மை யார் இருக்கிறது கை தட்டுறதுக்கு? நீங்க 4 3 பேரும் கை இவங்க தட்டு. போதும், நமக்கு இவங்க போதும். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கல்யாணம் வேணாம், கல்வி தான் முக்கியம்னு முக்கியத்துவம் கொடுக்குறவர். அதுதான் உனக்கு கை தட்ட சொன்னேன். சரி, அப்படி என்ன நீ படிக்க போற? பிஆர்சி. பிஆர்சி அது என்ன? பொன்னமராதிட்டு பட்டுக்கோட்டை பசுமாரில் தெரியுது. அதே பஸ் தானா? அப்போ பிஆர்சி முடிச்சுட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ் மதுரை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட், எவனே நிற்காது. பஸ் இல்லையா? பத்தான். என்னடி எதுக்கு கல்யாணம் வேணாம்னு தெரியுமா? ஏன் கல்யாணம் பண்ண பயமா இருக்கு. ஏன்டி அப்படி கவலைப்படுற? ஏன் பயமா இருக்கு? பயப்படக்கூடாது. நான் அரைப்படி அரிசியவே வேக வைக்க முடியாது. சரி, ஆனா உன்னை கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 குடி அரிசி வேக வைக்கணும். அடியே உன்னை கட்டுறது அவங்க கை தட்ட பாரு.
உன்னை கட்டுறதே வேக வைக்கிறதுக்கு தான் கட்டுறது. வேக வைக்கலாம், அரைப்படியும் வேக வைக்கலாம். உள்ள பானையே வச்சிருக்கேன் அவதாரி பேர நீ. அடியே அப்படி கோவப்பட்டு பேசாது. அங்க ஒரு லட்சுமி பெண்ணுனா சமைச்சு கொடுக்குறது. அத்தான் அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ, நீ இருக்கிறது 90 கிலோ இருப்பா இருக்க. அதே கிலோ முக்கியம் இல்லை. இப்போ சல்லி இருக்குன்னு எடுத்துக்க, ரோலர் வச்சு அமைக்கிருவேன். அந்த ரோலர் தான் நான், அந்த சல்லி தான் நீ. எனக்கு பேரை எந்திரின்னு வச்சிருக்காங்க, ஆனா உனக்கு எந்திரிக்குதா என்னான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த பெட்டி ஐயப்பனை எந்திரிக்க சொல்லுவோம். அத்தான் இனிமே கேட்டனா உங்களதே கேட்டணும். பரவாயில்ல, அதான் உண்மை. ஐயோ ஒரே அன்னைக்கு அது குத்துது சுருக்கு சுருக்குன்னு. சரி அடியே, நம்மளாம் எங்கே போகிறது தெரியுமா? நல்லா அது பிடிச்சாத்தான் நல்லா இருக்கு. அதே நம்மளாம் எங்கே போகிறது தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கா? கல்யாணம் முடிச்சு காட்டு கூட்டு போய் என்ன செய்ய? அப்படியே விவசாயத்தை சுற்றி காமிக்கணும்ல, இதான் நம்ம இடம்னு. ஆனால் இப்போ தங்கச்சி வரா, வருவா வரு. மாமா அப்பா, நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. இன்னும் பிரிக்க முடியாது, கடிக்க முடியாது. என்னங்க இனிமே நீ மூஞ்சில முடிக்காது. நான் என்ன உங்களுக்கு குறை? நீ எனக்கு வேணாம் 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 வேணாம். என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க? நீ குறை இருக்கு, நிறைய இருக்கு. நீ என்னோட இனிமே இருந்து வாழ வேணாம். அத்தா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. நீங்க இல்லட்டா எங்க ஜீவனே இருக்காது. எனக்கு எங்க அம்மா அப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. என்னது? அம்மா அப்பா சொல்றத நான் கேட்பேன். எனக்கு எதுக்கு ஒருத்தி இருக்காளா? யார் அது? அது உன் தங்கச்சி. எது? உன் தங்கச்சி. எனக்கு தங்கச்சியே இல்லையே. இந்த நிக்கிறா பாரு. இவளையா? இவளையா பொண்ணு? யாருக்கு யாரு தங்கச்சி? அடி ஊர கடத்த முண்டை, நீ நாட்டவே அடி உலகத்தை கடத்த முண்டை. ஏண்டி ஊர்ல இல்ல ஆம்பளைக்கு 1000 பேர் இருக்காங்க, போய் போய் நான் கட்டிக்க போற புருஷன் மேல தான் நீ ஆசைப்படுவியா? யாரு கட்டிக்கிற போற? நான் கட்டிக்க போறேன். நான் கட்டிக்க. நான் பிறந்தோனே வீரத்தேவனுக்கு நான் தான், எனக்கு வீரத்தேவன் தான் முடிவு பண்ணிட்டாங்க. பத்திரம் எழுதுனாங்களாக்கும். இங்க பாரு, பேசிட்டு இருந்தா புடிச்சு தெரியும். நான் புடிச்சு நசுக்கி புடுவேன். நசுக்கி புடிச்சுங்கள போய் பணமரத்துல ஏறு. நீ புருஷனெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெட்டிக்கார ஏறு. என்ன மானகட்ட பயல, இப்படி ஒரு பொம்பளை இருக்கல, இப்படி வத்த சூத்து கலைய பாரு. சண்டை ஒடுக்குறாதீங்க. யாரு பொம்பளை? ஏய் வாடியே கிட்ட ஒட்டட குச்சி முண்டை. காலல கொரியாடி. காலல் ஏண்டி நான் ஒண்ணு செய்வேன், உன்னால செய்ய முடியுமா? இதே வீரத்தேவனுக்கு 10 புள்ள ஒரு வருஷத்துல பெப்ப. நீ பெப்பியா? 10 புள்ள நான் 15 புள்ள பெப்பேன். எப்படி பெப்ப? மானகட்ட எப்படி புண்டை. பெப்ப? நீ எப்படி பெப்ப? நீ எப்படி பெப்ப? நான் வயித்து வலியா சுமந்து இது வலியா பெப்பேன். நீ எப்படியா? நான் அப்படியே ஓண்ட கருப்பு பையில நான் சுருக்கு பையிலோட பெத்து கொடுப்பேன். சுருக்கு பையில பெப்பியா? அந்த சுருக்கு பையில தூக்க சாவுடி. உன் வயிறே சுருக்கு பை மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப பூமியில உழுது விவசாயம் பண்றாங்க, மாடியில இருந்து விவசாயம் பண்ணி இப்ப காய்கறி எடுக்கறாங்க. ஏய் இவ்வளவுக்கு காரணம் நீ தான்டா. நீ தான் சொல்லிட்ட. ஏய் எனக்கு எந்திரியா எனக்கு முக்கியம். ஏய் நான் கிளப்பு, உனக்கு நான் தான்டா முக்கியம். ஏய் பாடி கிளப்பு. எது வாடாங்க? ஏய் என் புருஷனை திட்டினா நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அறுத்து ஏன் புருஷன்டி? பாடி உடைய பத்தி ஊருக்குள்ள தெரியாதாக்கும்? 15 வருஷமா பெட்டிக்கார வச்சிருந்தவனே எனக்கு. ஏன்டி நீ 30 வருஷமா ஆல் ரவுண்ட் வச்சிருந்தது எனக்கு தெரியாது? ஆமா, நீ கோயில் பூசாரி வச்சிருந்தவனாடி. ஏன்டி இன்னைக்கு நாடக அமைப்பாளர் நீ வச்சிருந்தது எனக்கு தெரியாது? உங்க 2 பேரும் நான் வச்சிருந்ததுக்கு நான் தான் இப்ப மறந்த குடிக்கணும். சாவுடா குடிச்சிட்டு. இப்படி ஒரு பொம்பளை இருக்கேல, பொம்பளைய பாரு, பொம்பளைய நல்லா ஒட்டட குச்சி மாதிரி. சிரிக்கிறீங்களா? காலகால தூக்காடி கேளுங்க சிரிக்கிறீங்க. கண்ணன் கரேர்ன்ட்டு நீங்க ரொம்ப அந்த மாதிரி வாடி என்கிட்ட. அடியே இங்க வாங்க. ஏமா இப்ப கூப்பிடுவா வாங்க வீங்க. ஒரே இருக்கு. சரி பொம்பளை பிள்ளைனா அனுசரிச்சு வாழணும். சரி. ஏய் என்னது பேசினாலும் கோத்துக்கிறாத. எங்க பிடிக்க வர? நம்ம 2 பேரும் 2 உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு குத்து. வேண்டாம், நான் ஒரு உலக்கத்தான். அப்படி சொல்லாத. வேணாண்டி. நீ குத்திட்டு கூட குடுறா. அடுத்து அடியே நான் சொல்ல கேளுங்க. நீங்க அப்புறமா போட்டு குத்தல, நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்ப எதுக்குடி இந்த பெண்ணை பிணையிற? பிறஞ்சுதான் குத்தணுமா? நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஆமா நான் அக்கா நீ தங்கச்சியா? கொத்தையில பயமா இருக்கு, வா மூத்திரம் முட்டிக்கிட்டு. கர்ம பிடிச்சவளே, உனக்கு மூத்திரம் தான், நீ போய் என்ன எதுக்குடி கூப்பிடுற? அடிச்சுக்கிறாங்க. தலைவி வராங்க. அம்மா வரட்டு, அந்த அம்மாட்ட அந்த நியாயத்தை கேக்குறேன். நியாயத்தை சொல்லணும். தங்கச்சி வாங்கம்மா. நாத்தனா வணக்கம். ஏய் அண்ணா யாரு? அண்ணே, நான் தான் உங்க நாத்தனா. எப்படி? இவர் ஏத்துனாரு, அவங்க நாத்தனா. அண்ணா நீ என்ன தானே ஏத்துற? என்னம்மா அவள்கிட்டே கேளுமா, உங்க அத்தாயிட்ட. பாருங்க
அத்தாச்சி மோரையை பாருங்க. ஏன் மகனே பார்க்காத நீ இதை பாரு. ஆமா, அதுவே எப்படி இருக்கா, இது எப்படி இருக்கும்? உங்க பிரச்சனை வச்சுட்டு அண்ணா, தங்கச்சி இவ, பேசுறேன். அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனை இல்லை பாரு. அடுத்த புருஷனுக்கு அலையறான் பொம்பளை. தொடாத. அண்ணா, அப்பா தாரா. கல்யாணத்துக்கு அப்புறம் தொடப்படா அட லூசு பையல. உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. அப்பா லீவுல இருக்காரு. உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. நல்லா இருக்கு. ஏய், நம்பிராஜன் அடி ஒரோட்டம் உண்டை. என்னடா? அப்ப என்னைய வந்து எங்க அப்பா கை பத்திரியா? ஏடா டேய். அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்ப எனக்கே துரோகம் பண்றியா? நீயும் துரோகம் பண்ணி அண்ணா அண்ணா, இவரை பார்க்கறனால தான் அப்பா வராம இருக்காரா? ஆமாம்மா. அண்ணா, என்னம்மா? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நம்மள ஏன் நடத்தீங்க? காவல் பார்க்கணும். காவல் பார்க்கணும். எப்படி? இப்படி பறவையெல்லாம் விரட்டி ஆடி பாடி பறவை விரட்டணும். அப்படியா? ஆமாடா. அண்ணா, எல்லா பறவையும் ஓடிடுச்சே. அதுக்காக தெரியுது. அந்த பறவை வச்சு இந்த இருக்கு ஏதோ யானை பறவை. அண்ணா, அதெல்லாம் காணாம போன பறவை. அப்படியா? அண்ணா, இடத்த வச்சு நம்மள பேரே நம்மள வச்சு இடத்துக்கு பெருமையா? இடத்த போய் உண்டாகும். ஏய், அண்ணா, அவ ஏன் அப்படி திரியறா? சிரிக்கி. மேல ஓடு. மேல ஓடு. அடியே, எதா? மூடுறி. எதா மேல வர? இதான். டேய், மேல போடுறி. மேல போடு, மேல போடு. டேய், ஐயோ, அப்படி இல்லடி, சுத்தி போடு. கருமம் முடிச்சவளே, அப்படி இல்லடி, இப்ப நான் போட்டுக்கல்ல, அது மாதிரி போடு. அப்படி எனக்கு போட தெரியும். தோல்ல, தோல்ல. தோல்லையா? சீ. நீலக்குயிலே, நீலக்குயிலே, டேய். ஏய், லூசு சிரிக்கி. மேல சுத்துறி. உனக்கு சொல்ல தெரியுமா நீ? இதான் எனக்கு வேலை. இங்க வா. 1000 தான் இருந்தாலும் சக்காலத்தியா போயிட்டா வா. எப்படி கூசுது நான் நல்லா சொல்லுகிறேன். அங்க ஒருத்த அடிச்சுட்டா முடிவு. நான் வேற தட்டிட்டாரு வாங்க ஒரே வரட்டு. அண்ணா, என்ன நேரத்துல இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா. கொஞ்ச நேரம் ஆடி பாடி வேண்டு. ஆமா. அதுக்கப்புறம் பரவேறட்டும். போலாமே. அழுப்பு இருக்காது. ஆடு பண்ணிச்சாரா விட்டா பிள்ளை வரக்காது. அண்ணா, அடி லூசுக்கு. எவ்வளவு உண்மையை கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? அவளுக்கு வந்து அந்த பிரச்சனை. அவ இதுக்கு தான் வந்திருக்கா போல இருக்கு. போடுங்க பறவை போடுங்க ஆடுங்க போடுங்க. ஹலோ. அண்ணா, சந்தோஷமா இருப்பமா எப்படி தெரியுமா? ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது? ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது? ஏதோ ஏதோ முட்டைய போட்டு உடைக்க எப்படி பொம்பளை வர வேண்டுமா? அழகான பட்சிகளா பறவை விரட்டிக்கிட்டு ஆடுறது. ஆமா, கொஞ்ச நேரம் எப்படி நல்லா ரசிக்கிறாங்க. ஒரு ஆட்டத்தை போடுறான். போடுமா? ஒரு 2 ஆட்டம். அபிஷேக நேரத்தில் அன்பாலை தரிசிக்க அடியேன் கொடுத்து
இருக்கிறதே குறைதாமா இருக்கு. அண்ணா என்ன குறை இருக்கு? கந்தனம் குறை. அப்படியா? தெய்வத்தை வணங்குவோமா? வணங்குவோம். நீங்க உள்ள போய் ஆக வேண்டியதை பாருங்க. நான் இதை வணங்கி வந்துகிட்டே இருக்கேன்.